அப்ப திண்டுக்கல் போனேன். அங்க குடகனாறு, திண்டுக்கல்ல குடகனாறுன்னு ஒண்ணு இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலை, திண்டுக்கல் பழனி மலையில, கொடைக்கானல் மலையில இருந்து வர தண்ணி எல்லாம் வருதாங்க. அது வந்து ஆத்தூர், திண்டுக்கல் ஆத்தூர் தொகுதின்னு ஒரு இருக்கு. அதுதான் யாருன்னா ஐபி தொகுதி. ஐபின்னா என்னது? அமைச்சர் தொகுதி, ஐ பெரியசாமி தொகுதி. அவர் தொகுதியில் வருது. அது காமராஜர் அணைன்னு ஒண்ணு கட்டியிருக்கிறாங்க அங்க. ஆத்தூர் காமராஜர் அணை நல்ல பெரிய அணையா இருக்கு. ஆனா அந்த அணை தண்ணி இல்லை. ஏன் தண்ணி இல்லைன்னு பார்த்தா, அங்க நான் நடந்து போய் உள்ள போய் பார்த்தா, அந்த காட்டுக்குள்ள போய் பார்த்தா அந்த தண்ணி எல்லாம் வேறு இடத்துக்கு திருப்பிட்டு இருக்கிறாங்க. என்னன்னு போய் விசாரிச்சு பார்த்தா, அந்த தண்ணிய வந்து அங்க வர தண்ணி, மலையில இருந்து வர தண்ணிய ஒரு செக் டேம், அங்க இருக்கிற டேம், இதுக்கு முன்னாடி வந்து சும்மா ஒரு கல்லு கொட்டி வச்சிருந்தாங்க, 1.5 அடி கல்லு கொட்டி வச்சிருந்தாங்க. அந்த கல்லுக்கு மேல தண்ணி போச்சுன்னா டேமுக்கு வரும் தண்ணி. டேமுக்கு தண்ணி போச்சுன்னா அதுதான் குடகனாறு. குடகனாறு என்பது அந்த டேம்ல இருந்து தண்ணி போய் திண்டுக்கல் மாவட்டம், கரூர் மாவட்டம், அமராவதி ஆத்துல போய் கலக்குது. 2 மாவட்டம் மக்கள் பயன்பெறுவார்கள். அதுல திண்டுக்கல் நகரத்தில் உள்ள மக்கள் இந்த தண்ணி தான் குடிக்கிறாங்க. ஆனா அந்த டேமுக்கு தண்ணி போகாம என்ன பண்ணிருக்கிறாங்க தெரியுமா? திருட்டுத்தனமா அந்த 1.5 அடி டேம், செக் டேம 12 அடியா உயர்த்தி கட்டி அந்த தண்ணியை டைவர்ட் பண்ணி திருட்டுத்தனமா 500 மீட்டருக்கு ஒரு வாய்க்கால் கட்டியிருக்கிறாங்க. கான்கிரீட் கெனால். திருட்டுத்தனமா எங்க கட்டியிருக்காங்கன்னா, காட்டுக்கு வழியில, வனப்பகுதியில், ஃபாரஸ்ட் ஏரியாவில் அனுமதி இல்லாம. இந்த டேமுக்கும் அனுமதி இல்லை, அந்த வாய்க்காலுக்கும் அனுமதி இல்லை. அதுவும் வனப்பகுதியில், ஃபாரஸ்ட் ஏரியாவில் இல்லீகலா கட்டி அவ்வளோ தண்ணியை டைவர்ட் பண்ணி எங்க போறாங்கன்னா, அமைச்சருக்கு வேண்டிய தொழிற்சாலைகள், அமைச்சருக்கு வேண்டிய பணக்கார விவசாயிகள். இந்த பக்கம் வந்துருச்சுன்னா ஏழை விவசாயிகள், அங்க பணக்கார விவசாயிகள். இது எங்க இந்த தண்ணி, மிச்ச தண்ணி எங்க போறோம்னா அமராவதி ஆத்துல போய் காவிரியில போனோம். ஆனா இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, அந்த சோர்ஸ்ல போய் கீழே எடுத்துட்டு போய் அது வைகை ஆத்துல போய் இணைக்கிற திட்டம். எப்படி பிளான் பண்றாங்க பார். இதை நான் போய் பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு அச்சுறுத்தல். இதுக்கு முன்னாடி 2-3 பேர் பார்க்க போனாங்க, வெட்டிட்டாங்க. என்னையும் போலீஸ் சொன்னாங்க போவாண்டான்னு. நான் பாத்துக்கலான்னு சொல்லிட்டேன், நான் நடக்குதோ பாத்துக்கலாம். அப்பயும் பார்த்தா 4-5 பேர் பைக்ல வந்து மிரட்டிட்டு போறாங்க. அப்போ இதுதான் ஆட்சியாயா? இதுதான் ஏன் நிர்வாகமாயா? எவ்வளவு அநியாயம்! ஆயிரக்கணக்கான விவசாயிகளுடைய வாழ்க்கையை அழிச்சிட்டு இருக்கிறீங்களே, அது ஒரு அமைச்சர் அங்க இருக்கிறாரு. என்ன அனுமதி கிடைச்சீங்க இந்த டேம் கட்டுறதுக்கு? யார் அனுமதி கொடுத்தா உங்களுக்கு? எப்படி கட்டினீங்க? ப்ரூஃப் காமிங்க. காட்டுக்குள்ள ஒரு வாய்க்கால் கட்டுறீங்க, கான்கிரீட். நாங்க நந்தன் கால்வாய் கேட்கிறோம், அது கட்டி கொடுக்கறது துப்பு இல்லை உங்களுக்கு. காட்டுக்குள்ள இல்லீகலா ஒரு 500 மீட்டருக்கு மேல கட்டி இருக்கிறாங்கன்னா. அடுத்தது வந்து காவேரி குண்டார் திட்டம். காவேரி குண்டார் திட்டத்தை பத்தி பேசிருப்பீங்க, நான் அதை சொல்லிட்டேன். நான் குண்டார் என்பது நம்முடைய பைனான்ஸ் மினிஸ்டர், நிதி அமைச்சர், திருச்சூழி தொகுதி, அவர் தொகுதியில தான் அங்க காவிரி குண்டார் வந்து அங்க போகுது. விருதுநகர் மாவட்டத்தில் போயிடுது. அது தங்கம் தென்னரசு அவர் தொகுதியில் போயிடுது. காவிரியில இருந்து அந்த மாயனூர், கரூர்ல மாயனூர் பகுதியில் செக் டேம் கட்டி அங்கிருந்து கரூர் மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், இந்த திருச்சி கூட, இது இந்த 6 மாவட்டங்கள்ல வழியா போனோம். வடவெள்ளாறுன்னு இருக்கு புதுக்கோட்டையில, வடவெள்ளாறுல கனெக்ட் பண்ணி அதற்கப்புறம் வைகை ஆறு வந்து போயிட்டு இருக்குது ராமநாதபுரத்துல, அதுல வைகையில கனெக்ட் பண்ணி இறுதியா வந்து குண்டார் வந்து விருதுநகர் மாவட்டத்தில் போய் கனெக்ட் பண்ணி 8 TMC தண்ணி. இல்ல எவ்வளவு % வேலை முடிச்சா? வெறும் 3% வேலை முடிச்சிருக்காங்க. எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செஞ்சாங்கன்னா வெறும் 350 கோடி நிதி ஒதுக்கீடு. எவ்வளவு செய்யணும்? 14,000 கோடி. பைனான்ஸ் மினிஸ்டர் தொகுதியில். காவேரியில இப்ப போன தண்ணி எவ்வளவு தண்ணி கடலுக்கு போச்சு? 50 TMC தண்ணி கடலுக்கு போயிருக்கு. இப்போ சமீபத்தில் ஒரு 4 மாசத்துல எவ்வளவு தண்ணி இந்த திட்டத்துக்கு வேணும்? 8 TMC தண்ணி வேணும். இதுல 2 லட்சம் ஏக்கர் கூட்டுலாம் பாசனம் பண்ணலாம். 2 லட்சம் ஏக்கர் எல்லா ஏரிகளும் தண்ணி நிரப்பலாம். 6 மாவட்டத்தினுடைய குடிநீர் பிரச்சனை தீர்க்கலாம். இல்ல ஆனா இது பத்திலாம் கவலை இல்லை, அக்கறை இல்லை. என்னையா ஆச்சு?